ஆடு கட்டி போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. மாட்டை கட்டி போடுவாங்க. ஏன் சொல்லுங்கள்? விட்டா அடுத்த வீட்டு அந்த வீட்டெல்லாம் போய் அடுத்த வீட்டு கொலையிலெல்லாம் மேயும். அடுத்த வீட்டு வெள்ளாமையெல்லாம் பூந்து அழிச்சு விடும். ஆட்டை கட்டி போடுவாங்க, மாட்டை கட்டி போடுவாங்க. மனுஷனு கொஞ்சம் சரியாக கட்டி போட முடியல, சட்டத்தின் வழியாக கட்டி போட்டு பார்க்குறாங்க. சரி, இது கடந்துட்டு போட்டோம். தண்ணியை கட்டி போட்டு பார்த்துருக்கீங்களா? தண்ணி எங்கேயாச்சும் கட்டில் அம்பிடுமா? கயிறு போட்டு கட்ட முடியுமா தண்ணியை? நாங்கள் மட்டும்தான் உலகத்திலேயே தண்ணியை கட்டி போட்ட ஆளுவோம். யாருன்னு கேட்குறீங்களா? தமிழ் உழவன். பாருங்க, இந்த ஏரியாவில் பேஞ்சா அதை விட்டு அந்தாண்ட தர போக முடியாது. பாருங்க, எவ்வளோ நீட்டு மாட்டை கயிறு விட்டு கட்டுறானோ அவ்வளோ நீட்டை தாண்டி அதை அந்தாண்டே போக முடியாது. அடுத்த வீட்டு கொலையில் மேய முடியாது. அடுத்த வீட்டு வெள்ளாமே அழிக்க முடியாது. தண்ணியவே அது மாதிரி வரப்போ உயர்த்தி போட்டு நீ அடுத்த வீட்டு பக்கம் போகக்கூடாது, அவன் வீட்டு பயிரை அழிக்க முடியாதுன்னு தண்ணியை கட்டி போட்டவன் தமிழ் உழவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்? தமிழ் உழவன். பயிரை தண்ணி இங்கே தான். என் வீட்டில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அடுத்த வீட்டுக்கு இடைஞ்சா கொடுக்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு தான் பிள்ளையோட உழைப்பு தனக்கு முதல்ல பயன்படணும். ஊருக்கு எப்படி பயன்படணும்? நல்லதாக தான் பயன்படணும். அடுத்தவங்க தப்பே சொல்லிடக்கூடாது. தான் வளர்க்குற பிள்ளையில தான் தோட்டத்தில் பெய்கிற தண்ணி கூட அடுத்தவங்க வீட்டு வெள்ளாமே அழிச்சிடக்கூடாது. பொறுப்பாக ஒழுங்காக ஒழுக்கமாக வளரணும். அப்படி தண்ணியை கட்டி போட்டவன் தமிழ் உழவன். சரியா? நன்றி.